வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். இன்றைக்கு கோவை மகிழா நீதிமன்றத்தில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, 2019 பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப எல்லா பத்திரிகையிலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சியில ஒரு வசதி படைத்த அரசியல் பின்புலம் உள்ள ஒரு ஜாதிய பின்புலம் உள்ள ஒரு 5-6 இளைஞர்கள் சேர்ந்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த கல்லூரிக்கு போற பெண்கள், அந்த இளம் பெண்களை காதல் வயப்படுத்தி, அதாவது காதலிக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையை, அந்த ஆழமான நம்பிக்கையை அந்த பெண்களுக்குள் விதைத்து, ஏன்னா இந்த பசங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல வசதி, கொஞ்சம் நல்ல வசதியானவர்கள், ஓரளவிற்கு தோற்றத்துல ஒரு சுமாரான, ஒரு பெண்களுக்கு பிடித்தமான ஒரு சுமாரான ஒரு பர்சனாலிட்டி உடைய இளைஞர்கள். இவங்க பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தருக்கு ஒரு தோட்டம், அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு, ஒரு தனிமையான இடம், அது போக காரு, பைக்கு, பண வசதி எல்லாமே அவங்களுக்கு இருக்கு, அந்த பசங்களுக்கு இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க, பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அவர்களை வயப்படுத்தி அவங்களை அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த தனிமையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த பெண்களை கூட்டிட்டு போயிட்டு அவர்களை அவர்கள் சம்மதத்தோடு தான் அவர்களோடு பால் உறவு வைத்துக் கொள்கிறார்கள். அந்த உறவுகளை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாம, பெண்களுக்கு தெரியாமல் அதை வீடியோ பண்ணி, அதை ரெக்கார்ட் பண்ணி, அந்த ரெக்கார்டை காமிச்சு மிரட்டி தொடர்ந்து அவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா பாலியல் உறவுகளுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களை மற்ற நண்பர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அப்படி வற்புறுத்தலுக்கு பணிந்த பெண்கள் யாராலும் அதை எதிர்த்த பெண்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அடித்து துன்புறுத்தி, அவர்களை மிரட்டி, அவர்களை எந்தெந்த விதத்தில் எல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ செய்து அவர்களை அந்த உறவுக்கு உட்படுத்தி அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து மிரட்டி அவர்களை தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் அவர்களை துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூக வலைத்தளத்துல பரவன, அந்த நேரத்தில் ஒரு பரவன வீடியோ, ஒரு பெண் அண்ணா என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணை பெல்ட்டால் அடித்து அவளை வேறொருவரோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்வதற்காக வற்புறுத்தின அந்த காட்சிகளை எல்லாம், அந்த பதவதைக்கும் காட்சிகளை எல்லாம் நாம அன்னைக்கு கண்டு அப்படியே மனம் வெதும்பி நின்றோம். இப்போ இன்றைக்கு மகிழா நீதிமன்றத்துல அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு, அதுல 2 குற்றவாளிகளுக்கு 5 ஆயுள் தண்டனை. இப்போ உதாரணமா ஒரு ஆயுள் தண்டனை 2 விதமா அதை இது பண்றாங்க. ஒண்ணு ஆயுள் தண்டனை அப்படின்னா ஆயுள் முடியும் வரை, அவர் இறக்கும் வரை அந்த சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. அதை பத்தி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கூட வந்துச்சு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, 14 வருடம் முடிஞ்சதுன்னா ஒரு ஆயுள் முடிஞ்ச மாதிரி கணக்கு. அப்ப அவங்க நன்னடத்தை எல்லாம் இருந்ததுன்னா அவங்களை அந்த நன்னடத்தைக்கெல்லாம் அந்த நாட்களை கணக்கு பண்ணி அந்த ரிமிஷன்ல விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி கணக்கு போட்டாலும் அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட அந்த 2 பேருக்கு 5 ஆயுள் தண்டனையும், அதற்கு அடுத்தபடியா ஒருத்தருக்கு 4 ஆயுள் தண்டனையும், அதற்கு அடுத்தபடியா இன்னொருக்கு 3 ஆயுள் தண்டனையும், அப்புறம் மற்றவர்களுக்கு 1 ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக செயற்பாட்டாளர்கள், பெண்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், வெகுஜன சமூகம், அதாவது ஒரு ஒழுக்கத்தின் மீதும் ஒரு சமூக கட்டுப்பாடுகளின் மீதும் ஆண் பெண் உறவுகளின் மீதும் ஒரு நம்பிக்கை வைத்துள்ள ஒரு மிக பெரும்பான்மையான சமூகம் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு இனி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இப்படி இந்த தீர்ப்பு அந்த மாதிரி அந்த காமுகர்களுக்கும், அந்த கயவர்களுக்கும், அந்த நயவஞ்சகர்களுக்கும், அந்த குரூர மனம் படைத்த அந்த மிருகங்களுக்கும் ஒரு சரியான ஒரு பாடமாக இருக்கும். வரும் தலைமுறையில இது நிச்சயமாக அது போன்ற ஒரு தவறுகளை செய்பவர்களுக்கும் ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படக்கூடிய தீர்ப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி, அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த தீர்ப்பை கேட்டு இன்றைக்கு அந்த பெண்கள் எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க இந்த தீர்ப்பை கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தீர்ப்பு ஏதோ ஓரளவிற்கு அவர்களுக்கு ஒரு மனசிற்கு ஒரு ஆசுவாசப்படுத்தும் வகையில் இருக்குமே தவிர, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன காயம், அவர்கள் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த பசங்களோட போய் பழகிருக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கைக்கு அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயமே ஒருவர் மற்றொருவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தான். அப்போ அந்த நம்பிக்கையை தகர்த்து அவர்களுக்கு மீது திணிக்கப்பட்ட அந்த குரூரமான, அந்த கொடுமையான அந்த வன்கொடுமை, அதுவும் ஒருவர் உறவு வைத்துக் கொண்டு இன்னொருவரோட உறவுக்கு வற்புறுத்துவது அப்படிங்கிற அந்த கொடுமையான விஷயம், அதை காட்சிப்படுத்தி அதை வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி அவர்கள் அனுபவித்த அந்த வேதனையும் அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன காயமும் அவர்கள் உயிருள்ள வரை முடியாது. அவர்களுக்கு யாராவது நீதி வழங்க முடியும் என்றால் நிச்சயமாக அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் அவங்க மீண்டு வருவார்களா,
மீண்டும் வந்து அவர்கள் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? அப்படியே ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது அவர்கள் மீது மிகுந்த அன்பு செலுத்தக்கூடிய, அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் காயத்திற்கு தொடர்ந்து மருந்து போடும் வகையில் அபரிதமான அன்பையும் ஆதரவையும் பொழியக்கூடிய நல்ல இளைஞர்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு ஓரளவாவது அவர்களுடைய அந்த மனக்காயங்கள் மறைக்கப்படும். சரி, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமூகத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மனித சமூகம் தோன்றியதில் இருந்தே வந்து பெண்கள் மீது இழைக்கப்படும் இது போன்ற கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம வந்து காட்டுமிராண்டி சமூகமா இருக்கும் போது வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிற மாதிரி ஆண் சமூகம் தன்னுடைய பலத்தை கொண்டு பலமில்லாத ஆண்களையும் பலகீனமான பெண்களையும் அடக்கி ஆண்டு ஒரு இனக்குழுவின் தலைவனாக, ஒரு சமூகத்தின் தலைவனாக உருவெடுத்தவன் யாரா இருப்பானா? ஒரு பலசாலியா தான் இருப்பான். அது வந்து அன்றைய காட்டுமிராண்டி காலம். ஆனா மனித சமூகம் வந்து நாகரிகம் அடைய 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 வந்து பெண் விடுதலை, பெண்களுக்கு வந்து சமநீதி வழங்கணும், பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்கணும், அவர்களும் நம்மை போல ஒரு மனம் படைத்த ஒரு உயிரினம், அவர்கள் நமக்கு இணையானவர்கள், பெண் என்ற அந்த ஒரு என்சிட்டி இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்து உற்பத்திங்கிற அந்த இது இல்ல, தாய்மைங்கிறது இல்ல, குழந்தை பிறப்புங்கிறது இல்ல. அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த 10 மாசம் சுமந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த வேதனைகளையும் அந்த வலிகளையும் சுமந்து அவர்கள் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு ஆணுக்கு பெருமிதம் தரக்கூடிய, அதாவது தனக்கு ஒரு வாரிசு உருவாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒரு ஆணுக்குண்டான அந்த தகுதியையும் பெருமிதத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா பெண்கள் தான். அப்போ ஒரு ஆண் வந்து தனக்கு ஒரு வாரிசை உருவாக்க முடியல ஒரு பெண்ணால, அல்லது ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு ஒரு வாரிசை பெற்று தர முடியவில்லை என்றால் அந்த ஆணுக்கு சமூகத்தில் என்ன மதிப்பு இருக்கு? அந்த பெண்ணுக்கு என்ன சமூகத்தில் என்ன மதிப்பு இருக்கு? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சமூகம் அவர்களை எப்படி பார்க்கிறது. ஒரு காலத்துல வந்து இந்த பிள்ளை பேற்றின்மைக்கு முழுக்க காரணம் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஆண்களுக்கு 2வது திருமணம், 3வது திருமணம், இப்படி பலதார திருமணங்களை நம்ம சமூகத்துல வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த பிறகு பெண் வந்து கருவுறுதலில் முக்கிய பங்கு ஆணுக்கு உண்டான அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, அந்த ஸ்பெர்ம்ஸ் மோர்டாலிட்டி, அந்த மாதிரி அது நகரும் தன்மை, அதனுடைய வீரியம், இது எல்லாமே முக்கியமான காரணம். பெண்கள் குழந்தை பேர் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இந்த சிஸ்டிக் ஓவரிஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அந்த கருப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பது, இந்த மாதிரி காரணங்கள் அமையுது. அப்போ நாகரிக சமூகம் வந்து ஒரு கட்டத்துல வந்து பெண்கள் வந்து என்ன பண்றாங்க? கல்வி மறுக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து சமூக நீதியில வந்து கல்வி கிடைக்கப்படுகிறது. அப்புறம் பெண்களுக்கு சொத்துல பங்கு அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கடுத்து பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பு, சம உரிமை அப்படின்னு வருது. அப்புறம் ரிசர்வேஷன் வருது, பெண்களுக்கு ரிசர்வேஷன் வருது, பார்லிமெண்ட்ல சட்டசபையில இந்த மாதிரி ரிசர்வேஷன் வருது. பெண் புரட்சியாளர்கள் வந்து பெண்களுக்காக போராடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்காக போராடி இருக்கிறாங்க. இப்ப நம்ம சமூகத்திலேயே வந்து ராஜாராம் மோகன் ராய், ஜோதிபா பூலே, அப்புறம் வந்து பெரியார், இந்த மாதிரி ஏராளமானவர்கள் வந்து பெண்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்காங்க. அப்போ இந்த பெண் அப்படிங்கிற அந்த சமூகத்தை, அந்த இனத்தை வந்து ஒரு ஆண் வந்து தனக்கு சமமாக தன்னை போல் பிறரை நினை அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பித்திருக்கிற இந்த நாகரிக சமூகத்துல இந்த மாதிரி கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் பெரும்பான்மை சமூகம் இது போன்ற அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு பகுதியினர் இன்னும் அந்த காட்டு மிராண்டிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா அது ஒரு உண்மை. இன்னொன்னு அப்படின்னா, இந்த ஆண்களுக்கு வந்து இந்த பசங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக அபரிதமான அவர்களுக்கு சலுகைகளும் உரிமைகளும். அப்போ ஒரு பெற்றோர்கள் வந்து வளர்க்கும் பொழுது ஒரே குடும்பத்துல ஆணையும் பெண்ணையும் வந்து சமமாக வளர்க்க பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது பெற்றோர்கள் கையில் இருக்கு. அதே மாதிரி இந்த சமூகம் வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவித்து வளர்க்கக்கூடிய அவர்கள் அந்த பார்வை, சமூக பார்வையும் இருக்கணும். அப்போ சமூகத்திற்கும் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு தேடி தரப்பட வேண்டிய இடத்துல பெற்றோர்களும் இருக்கிறாங்க, சமூகமும் இருக்குது. அதே நேரத்துல அந்த ஆண்களுக்கு வந்து இந்த பெண் வந்து உன்னுடைய சகோதரி, இந்த பெண் மட்டுமல்ல உன்னுடைய அண்டை வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணும் உன்னுடைய சகோதரி போன்றவள் தான் அப்படின்னு சின்ன வயதிலிருந்து ஆண்களுக்கு வளர வளர வந்து அவர்களுக்கு பெண்கள் மீது ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உண்டு பண்ண வேண்டியது பெற்றோர்களோட கடமை. இதுல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் வந்து குடும்பத்துல அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறத பார்த்து, அவங்க அப்பா அவங்க அம்மாவை அடக்கி ஆடுறத பார்த்து இப்படிதான் இருக்கணும், அதாவது ஒரு ஆண் அப்படின்னா ஒரு பெண்ணை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோடு நிறைய ஆண்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பணமும் சுதந்திரமும். மூணாவது, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, ஏன் லேட்டா வர்றாங்க, யாரு கூட பேசிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் என்ன இன்னைக்கு நம்ம சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னா, அவர்களுடைய சுதந்திரத்துல நம்ம தலையிடக்கூடாது, அவர்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், அவளை ரொம்ப வந்து அவர்கள் அடிமை மாதிரி நடத்தக்கூடாது இப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி பண்றதுனால அவர்களுக்கு வந்து நம்மளை தட்டி கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஆண் திமிரில் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொடுமைகளை பெண்களுக்கு இழைக்கிறார்கள். சரி, இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து பத்திரிகையில வந்து ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். இப்ப சமீபத்துல கூட தேனிலவுக்கு போயிட்டு வந்து போற இடத்துல, தேனிலவுக்கு போன இடத்துல கள்ளக்காதலன் துணையோடு கணவனை கொன்ற பெண்ணு. இது ஒரு பக்கம். நேத்து வரைக்கும் நல்ல உறவுகள் இருந்துட்டு திடீர்னு காலையில பார்த்தா கணவனை காணவன் மனைவி புகார் பண்றாங்க, அல்லது இன்னொரு இடத்துல மனைவி காணவன் கணவன் புகார் பண்றாங்க. என்ன அப்படின்னா,
அந்த குடும்பத்திலேயே வாழ்ந்து கொண்டு அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி இல்லாத ஒரு சூழல்ல என்ன பண்றாங்க, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இன்னொரு பெண்ணோடு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த இந்த குடும்பத்தை அப்படியே நடுத்தூர்ல விட்டுட்டு இன்னொருத்தரோட போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லா நேரங்களிலுமே இந்த மாதிரி பத்திரிகையில ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். மனைவியை கணவன் கூலிப்படையை வச்சு கொள்றது, கணவனை மனைவி கூலிப்படையை வச்சு கொள்றது. அதே மாதிரி நேற்று இந்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா இதுல பசங்க கூட டேட்டிங் போயிட்டு பையன் அந்த வீட்டு மூலையில டிராப் பண்ணிட்டு போவான். நைட்டு போகும்போது என்ன சொல்லுவா, டேய் போயிட்டு மறக்காம எனக்கு எஸ்எஸ் பண்ணு, சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயப்புள்ள போனோன்னா ரீச்டு ஹோம் சேஃப்லி, ஐ லவ் யூ, அது இதுன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, இவனை கழட்டி விட்டு போட்டு வேற ஒரு பையன் கூட போயிட்டு இருப்பா. இதே மாதிரி பசங்களும் அதே மாதிரி பொண்ணு கூட பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உறவாகி இவளை கழட்டி விட்டு போட்டு அந்த பொண்ணு கூட போயிருவாங்க. சரி, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லா தரப்பும் நம்ம சொல்ல வரல. ஒரு தரப்பு, ஒரு சிறிய தரப்பு, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு சிறிய தரப்பு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு காரியங்களில் ஈடுபடுத்தா இருக்கிறாங்க. சரி, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா, வெறும் பாலியல் இணக்கவர்ச்சி மட்டுமல்ல, ஒருவர் மற்றொருவர் மீது வைத்திருக்கும் அபரிதமான நம்பிக்கை, அன்பு. அப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த இன்னொருத்தர் மேல அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க, அவங்க அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா உடனே என்னமா உடம்பு சரியில்லை, அவாமா டாக்டர்கிட்ட போலாம், இப்படி இருக்காத அப்படின்னு அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறது, ஆறுதலா பேசுறது, அவங்களோட வீட்டுல அவங்களுக்கு அந்த வேலைகளில் உதவி செய்யறது, அவர்களுக்கு பிடித்தமான ஏதோ ஆடைகள் உடைகள் அதை மாதிரி எடுத்துறது, அவர்கள் வெளியே கூட்டிட்டு போறது, அவர்களோட ஒரு ஆறுதலா அவங்க பேசி என்னமா பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் கேட்டு அவர்களை அவர்களுடைய மனக்குறைகளை போக்கி அவர்கள் இடத்தில் இருந்து, அதாவது ஒரு பேரண்மை அப்படிங்கிறது என்னன்னா வெறும் பெண்ணை மதிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களுடைய உடல்நிலை, அவருடைய மனநிலை, அவருடைய தேவைகள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை நடத்துவதுதான் ஒரு பேராண்மை அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது என்ன மாதிரி உறவா இருந்தாலும் சரி, ஒரு லவருக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான திருமணம் ஆகாத உறவு, நிறைய பேர் லிவிங் டுகெதர் அப்படின்னு இன்னைக்கு பெருநகரங்கள் இல்லாம அப்படி ஒரு கலாச்சாரம் வருது. இப்ப சமீபத்துல பாம்பேல ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் லிவிங் டுகெதரா இருந்தவங்க, அந்த பையனுக்கு வேறொரு பெண்ணு கூட தொடர்பு ஏற்பட்டுருது. அதை இந்த பெண்ணு கண்டிக்கும் போது அந்த பெண்ணை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் அதை கட்டி கொண்டு போய் போட்டதெல்லாம் நம்ம சமீபத்துல பேப்பர்ல படிச்சிருக்கோம். சரி, இந்த மாதிரி கொலைகள், கொலை செய்யறது, அவர்களை அவர்களை விட்டு அவர்களை முற்றிலுமாக உதறிட்டு போறது, அல்லது தன்னுடைய பொருளாதார தேவைக்காக தன்னுடைய மனைவியவே தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய முதலாளிகளுக்கு எல்லாம் பாலியல் உறவுக்கு வற்புறுத்துறது, இப்படி இந்த பாலியல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட இந்த உறவுகள்ல ஆயிரக்கணக்கான வக்கிரங்களும் ஆயிரக்கணக்கான நம்பிக்கை துரோகங்களும் நிறைந்த ஒரு சிறிய சமூகம் எப்பொழுதும் இந்த ஒழுக்கமான பெரும்பான்மை சமூகத்தோடு தான் கலந்திருக்கிறது. அப்போ இதுல பெண்களுடைய பங்கு என்ன, பெண்களுடைய இது என்ன அப்படின்னா, ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரடியவோ ஒரு புலியவோ ஒரு சிங்கத்தையோ ஒரு யானையோ நீங்க அதனுடைய உருவத்தை வைத்து நீங்கள் அடையாளம் காண முடியும். ஆனா இந்த சமூகத்துல உங்க கூடயே பழகிட்டு உங்க பக்கத்திலேயே பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மனுஷனோ மனுஷியோ ஆணோ பெண்ணோ, அவர்களுக்குள்ள சிங்கம் இருக்குதா, புலி இருக்குதா, கரடி இருக்குதா, யானை இருக்குதாங்கிற எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ காலங்காலமாக ஒரு நல்ல உறவு என்பது அது என்ன மாதிரி உறவா இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உறவு, அது ஈவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்புறம் இன்னொரு பெண்ணை வேற ஒரு இடத்துல இரண்டாவது மனைவியாக வச்சு குடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது ஒரு பெண் வீட்டுல உடல்நிலை சரியில்லாத கணவன் இருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போற இடத்துல இந்த கணவனை காப்பாத்துறதுக்கு இது மாதிரி பார்த்தோம், அப்படி ஒரு உறவுகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான உறவுகள் இருக்குது. எல்லா உறவுகள்லயுமே அடிப்படையா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஆண் பெண் உறவுகளுக்கு மத்தியில் இலையோடி இருக்கிறது. அந்த இலையோடி இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ அடுத்தவர் மீது வைத்திருக்கும் அன்பு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதைத்தான் முதல்ல கொண்டு வரணும். ஆனாலும் ஒரு இணக்கவர்ச்சி ஏற்பட்டு அது அன்பாக மாறி அதற்கப்புறம் அதன் காரணமாக ஒரு நம்பிக்கை உருவாது பாருங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அந்த ஆண் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை பெண்ணின் மீது வைக்கிறான், பெண் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆணின் மீது வைக்கிறாள். அப்போ இந்த நம்பிக்கையை எந்த இடத்தில் யார் பொய்யாக்கி கொண்டு அந்த உறவுகளை அறுத்து கொண்டு போகிறார்கள், அவர்கள் பணத்திற்காக அந்த உறவை அறுத்துட்டு இன்னொரு உறவை நாடி போகலாம், அல்லது ஒரு சிறிய பிணக்குக்காக அந்த உறவை அறுத்துக்கிட்டு இன்னொரு உறவுகளை நாடி போகலாம், அல்லது உடல் சுகத்திற்காக அந்த உறவை அறுத்துக்கிட்டு இன்னொரு உறவை நாடி போகலாம், அல்லது இந்த உறவுகளில் ஏதோ ஒரு வகையில் திருப்தி இல்லாமல் அதை அறுத்துக்கொண்டு இன்னொரு உறவை நாடி போகலாம். எல்லா இடங்கள்லையுமே இப்போ ஒரு பெண் கணவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த உறவு பிடிக்கலன்ட்டு அவனை கொலை பண்றான், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த உறவு பிடிக்கலன்ட்டு அவளை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட போறான். இப்போ இந்த எல்லா விஷயத்திலுமே ஒரு டயலாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா?
இப்போ ஒரு உறவை வந்து ஒரு உறவு பிடிக்கலன்னா ஏன் வந்து ஒரு ஆண் பெண்ணுகிட்ட பேசக்கூடாது, ஒரு பெண் ஏன் ஆணுகிட்ட பேசக்கூடாது? நீங்க செய்யற இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, நாம இந்த இதனால நம்ம உறவு கெட்டு போகுது, நீங்க இதை மாத்திக்கங்க, நான் இதை மாத்துறேன். அப்போ அதை சொல்லும்போது இல்ல நீ செய்யறது எனக்கு பிடிக்காதனாலதான் நான் இப்படி நடந்துகிட்டேன். அப்போ ஏன் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூகமான முறையில் சரி இதுக்கு மேல இந்த உறவு வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா விவாகரத்து இருக்குது, பெரியவர்கள் வைத்து பேசி மன உரிமை ஏற்படுத்தக்கூடிய இது இருக்குது, ஒரு கல்யாணம் திருமணம் ஆகாத லவர்ஸ் அந்த மாதிரி உறவுகள் வைத்திருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஏன் வந்து அவர்கள் பிரிந்து சுமூகமான முறையில் பிரிந்து யாருக்கும் அந்த மனக்காயம் இல்லாமல் ஏன் பிரிஞ்சு போக கூடாது, ஏன் வந்து அறுத்து விட்டுட்டு போறாங்க, ஏன் கழுத்து இருக்கிறாங்க, ஏன் கூலிப்படையை வச்சு கொலை பண்றாங்க? இது எல்லாமே அந்த 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 உறவுகளை அவர்கள் அறுத்து கொண்டு போவதற்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இந்த உறவுல கிடைத்ததை விட ஏதோ ஒரு அதிகமான பயன், அது பொருளாதார பயனாக இருக்கலாம், அல்லது உடல் தேவையாக இருக்கலாம், அல்லது இவங்க மேல இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இவங்களை பழிவாங்கிற பேர்ல இன்னொரு உறவை நோக்கி நாடி போகலாம். எப்படி அவங்க அதை செஞ்சிருந்தாலும் இந்த 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 நம்பிக்கை துரோகத்திற்கும் இந்த நம்பிக்கையை பொய்யாக்கி போற அந்த பொய்யாக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நாம என்ன பேர் வச்சு சொல்ல முடியும்? அந்த காலத்துல ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, ஒரு அசிங்கமான வார்த்தை, அது உங்களுக்கு புரியும், அந்த வார்த்தையில தான் இந்த உறவை சொல்லணுமே தவிர இதற்கு வேற எந்த காரணமும் கற்பிக்க முடியாது. ஆனா இப்படி போன எல்லாருமே அவங்க செய்யறதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சிருப்பாங்க, அது அவங்க சைடுல அவங்க கற்பிப்பாங்க. ஏன்னா எந்த திருட வந்து திருடன் ஒப்புக்கொள்வாங்க? ஒரு பாலியல் தொழிலாளியா நடுவில் நிக்க வச்சு பாலியல் தொழிலான்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே எந்த குற்றவாளியும் எந்த தவறு செய்வர்களும் தன் தவறை நியாயப்படுத்த முற்படுவார்களே தவிர அதை வந்து ஒத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதை ஒத்துக்கொண்டு அதற்காக வருத்தப்படுறதும் அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதை மன்னிப்பு கேட்டு அந்த உறவுகளை திருத்திக்கிறதும் இந்த சமூகத்தில் ரொம்ப குறைந்த சதவீதம் தான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஏன் இந்த பாலியல் இந்த பொள்ளாச்சி வழக்கை பத்தி பேசும்போது நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து அதாவது அந்த ஆண்களுடைய அந்த வக்கர புத்தியை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வந்து ஒரு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவங்க வந்து ஒரு +2 வரைக்கும் ஒரு இதுல படிக்கிறாங்க, திடீர்னு கல்லூரிக்கு வர்றாங்க, பசங்களை பார்க்கறாங்க, ஒரு ஈர்ப்பு சக்தி, அதாவது வந்து ஒரு என்ன சொல்றாங்க, அது ஒரு கெமிக்கல் அட்ராக்ஷன், ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கதான் செய்யுது. அது எந்த வயது எந்த இதா இருந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கதான் செய்யுது. அப்போ அந்த கெமிஸ்ட்ரியினுடைய அடிப்படையில என்ன பண்றாங்க, ஒரு ஆண் வந்து தன்னை லவ் பண்றான்னு சொல்லும் போது அதை நம்பி போறாங்க. அந்த ஆண் வந்து அந்த வக்கரம் மனம் படைத்த அந்த ஆண் வந்து இவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக அந்த நம்பிக்கை துரோகம் செய்து அவர்களை வந்து தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர்களை வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி, கூட்டு பாலியல் வழக்கு மாதிரி பல்வேறு விதமான வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாங்க. அப்போ பெண்கள் வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் இந்த சமூகத்துல? ஆண்கள் அப்படிப்பட்ட ஆண்கள் மத்தியில தானே இந்த பெண்கள் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு பெண் வந்து இந்த +2 முடிச்சோன்ன அல்லது ஒரு புதிதாக ஒரு உறவுக்குள்ள அந்த பெண் போகும்போது அந்த உறவை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில அந்த உறவுகிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவனை பத்தி அந்த நபரை பத்தி அவளோ அந்த நபரை பத்தி நல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணணும், கொஞ்சமாவது அந்த லவ்ங்கிற அந்த இடத்துக்கே போகணும். எடுத்துடனே லவ் பண்றான்னு சொன்னோன்னே எடுத்தோன்னே அந்த வலையில விழுகிறது, கடைசியில் அவர்களை இந்த மாதிரி ஒரு படுகொலிக்குள்ளதான் கொண்டு போய் விழுக்காட்டுது. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. எல்லாரும் ஒரு சிலர் என்ன கேட்கறாங்கன்னா, ஏங்க அவன் கூட போறா, லவ் பண்றான், அவன் கூப்பிட்டு போலாமா, அவன் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டா போயிடலாமா, அப்ப போனனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் நான் அந்த இடத்துல தான் வர்றேன், அவள் உன்னை நம்பி வந்தவள், அந்த நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிற. அப்போ ஒரு பெரிய ஒரு கொடூரமான கொலையை விட மோசமான ஒரு காரியம் எது அப்படின்னா நம்பிக்கை துரோகம் தான். அப்ப அந்த நம்பிக்கை துரோகங்கிற பாவத்திற்கு அதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷியோட செயல் விளைவு தத்துவத்தை பத்தி நம்ம வீடியோல பேசியிருந்தோம். அந்த வீடியோலயும் நம்ம இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தோம். அப்போ பெண்கள் வந்து இப்பேற்பட்ட கொடூர மனம் படைத்த ஆண்கள் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக ஒரு உறவை வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நிதானமா அணுக வேண்டிய ஒரு தேவை இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும். அப்போ பெண்கள் வந்து குறிப்பா என்ன பண்ணணும், நிறைய நியூஸ் பார்க்கணும், பத்திரிகைகள் படிக்கணும். அவங்க வந்து வெறும் வந்து செல்போன்ல ரீல்ஸ் பாக்குறது, டிக்டாக் பாக்குறது, வீடியோ போடுறது, பாட்டு இது பண்றது, ஷார்ட்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்து இது பண்றது, இப்படி எல்லாம் இருக்கிறதையும் தாண்டி அவர்கள் வந்து சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, நம்மளை சுற்றி என்ன மாதிரி ஒரு சீன் ஓடிட்டு இருக்குது, நாம என்ன மாதிரி சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு கல்லூரி மாணவனும், ஒவ்வொரு மாணவியும், அது எந்த வயதினராக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் நம்மை சுற்றி சமூகம் எந்த போக்கில் போயிட்டு இருக்குங்கிறத பல்வேறு விதமான செய்திகள் மூலமும் ஊடகங்கள் மூலமும் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள நம்மோடு பழகும் மனிதர்களை நாம் அடையாளம் காண நம்ம வந்து முற்படணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இதுல என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், ரொம்ப ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். சோ இவங்களுக்கு நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, பைக்ல வர்றது, பைக்ல கூட்டிட்டு போறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். சோ பெண்கள் அவர்கள் எவ்வளவு எளிய
ஏழ்மையான பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நீங்களும் பெண்கள் தான், நீங்களும் மரியாதை செலுத்தப்பட வேண்டியவர்கள் தான், நீங்களும் மாண்புக்கு உரியவர்கள் தான். உங்களுடைய பொருளாதார பின்புலமோ உங்களுடைய ஏழ்மையோ எந்த விதத்திலும் உங்கள் பெண்மையை விட்டுக் கொடுப்பதற்கும் உங்கள் பெண்மையை ஏலம் போடுவதற்கும் அது எந்த விதத்திலும் அந்த காரணியை ஒரு காரணமாகவே இந்த இடத்தில் கொண்டு வரக்கூடாது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஏழ்மை காணாமல் போய்விடும், உங்களுடைய அந்த இது காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோ ஒரு பகட்டான ஒரு பசங்க கூட சுத்துறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டு அதன் பின்னால் போய் இந்த மாதிரி வாழ்க்கையை சீரழித்த பெண்கள் ஏராளம். அதனால இந்த காணொலியை காணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்களும் ஆண்களாகட்டும் சரி, எந்த விதத்திலும் தயவு செய்து ஒரு உறவு அல்லது அந்த உறவின் காரணமாக ஒருவர் மற்றொருவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை எக்காரணம் கொண்டும் சாதாரண அற்பமான பணத்திற்காகவோ அல்லது உடல் தேவைகளுக்காகவோ அந்த உறவுகளை கொச்சைப்படுத்தி அந்த நம்பிக்கை துரோகம் செய்வதை தயவு செய்து அது ஒரு மிகப்பெரிய பாவச் செயல். அந்த பாவச் செயலை எந்த ஆணும் எந்த பெண்ணும் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் உலகில் உள்ள அனைத்து மக்களும் சகல வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.